சார், இந்த தீர்ப்புக்கு பிறகு இப்போ ஒரு வீடியோ வெளியில வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு பெரிய மாநாட்டை முன்னெடுப்பதற்கும் மாடுகளோடு மேய்ச்சலுக்கு போகக்கூடிய போராட்ட அறிவிப்பும் கட்சி தலைவர் சீமானால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாங்க கொஞ்சம் யதார்த்தத்தை தெரிஞ்சுக்க விரும்புறோம். இந்த உத்தரவுக்கு பிறகு இந்த மேகமலை பகுதிகளில் இந்த மலை மாடுகள் மேய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டதா சார்? அதை வனத்துறை அனுமதித்ததா? முதல்ல வானத்திலிருந்து ஒருத்தர் குதிச்சார், ஒரு டிடி, மேகமலை டைகர் ரிசர்வோட டிடி வானத்திலிருந்து குதிச்சவர். அவர் நேரடியாக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறதுக்காக வருத்தப்படுறேன், ஆனா பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னு கேட்டா, இந்த மாடுகள், மலை மாடுகள் என்று சொல்லக்கூடிய நாட்டு மாடு மேகமலையில போய் மேயக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையா இருந்தார். ஓகே. ஆனா அவர் இருக்கும் போதுதான் அதே மேகமலையில 2 ரிசார்ட் கட்டுமானம் நடந்துச்சு. சரி. போர் போட்டாங்க சார், அந்த ரிசார்ட்ல போர் போட்டாங்க. ஜேசிபியை கீழ இருந்து மேல கொண்டு போய் அந்த ஹைவே மேகமலை ரோட்ல சாலை போட்டாங்க, மரத்தை வெட்டி. எங்க போனார் அந்த டிடி? எங்க போனாரு? போர் சட்டப்படி போடக்கூடாது ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ள. இன்னொரு பக்கத்துல கட்டுமானம் கூடாதுன்னு சொல்லிட்டு டைகர் ரிசர்வ் நீங்க எங்களை மாடு உள்ள போக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த வனத்துறை உங்கள் கண்ணெதிரிலே ஜேசிபி மேல போச்சு, உங்கள் கண்ணெதிரிலே போர் போடக்கூடிய வண்டி மேல போச்சு. என்ன பண்ணுனீங்க நீங்க? செக் போஸ்ட்ல மேகமலைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தென்பழனி சோதனை சாவடியில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? மாடு மேல போனா நோய் பரவுது சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நாட்டு மாட்டுக்கு நோய் என்பது அரிதிலும் அரிது, அரிதிலும் அரிது. எல்லாரும் ஒரு நாளைக்கு என்ன செய்யுங்க, தேனி மாவட்டத்துல எரசைன்னு ஒரு ஊருக்கு, எரசக்க நாயக்கணும், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி வருஷத்துக்கு 1 லட்சம் வாழை போடுறார். அந்த வாழைக்கு அவர் இடக்கூடிய இடு உரம் என்பது இந்த நாட்டு மாட்டு சாணி. பார்க்கலாமா? அந்த 1 லட்சம் வாழை உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம் அந்த நாட்டு மாட்டு சாணி என்று சொன்னால் அது எத்தனை வீரியம் மிகுந்தது சார். இந்த எங்கிறதெல்லாமோ மாடுகளை இறக்குமதி பண்றோம், நம்ம எங்கிறதெல்லாமோ கலப்பறது கொடுத்து 14 லிட்டர் 15 லிட்டர்லாம் கறந்துட்டு இருக்கு. ஆனால் நாட்டு மாடு என்பது 1 லிட்டர் தான் சார். 1 லிட்டர் தான். 2500 கிலோ பாரத்தை நீங்க வண்டியில ஏத்துறா கூட வண்டி இழுக்கும், வண்டியை இழுக்கும். 2500 கிலோ பாறை ஏத்துறா கூட இழுக்கும் சார். அது ஒரு மனிதனுடைய பலத்திற்கு ஈடான பலத்தை கொண்ட அந்த மாடு மேல போனா நோய் வாய்ப்படும். அதை விட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வழக்கு போட்டவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, அந்த நாட்டு மாடுகள் கழுத்துல 5 கிலோ மணி கட்டப்பட்டிருக்கும். அந்த மணியினுடைய சத்தத்தை கேட்டு மேகமலை வனப்பகுதியில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஓடும். கற்பனைக்கு ஒரு அளவில்லையா? இன்னொரு விஷயம் சார் நான் சொல்லிக்கிறேன், அந்த மேகமலை வெள்ளிமலை 2 சம ரேஞ்சஸ் சார், 2 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சு. இந்த ஐயப்பன் கோயில்ல எப்பவெல்லாம் சீசன் ஆரம்பிக்கிறதோ, ஐயப்பன் கோயில்ல நடைய திறந்தாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய யானைகள், மாடுகள் இதெல்லாம் காலங்காலமாக மைக்ரேட்டட் டு மேகமலை வெள்ளிமலை. ஆயிரக்கணக்கான மாடுகளும் சென்னாய்களும் என்ன செய்யுது, மைக்ரேஷன் ஆகுது சார். இது மைக்ரேட்டட் ஃபாரஸ்ட், மைக்ரேட்டட் ஃபாரஸ்ட். உலகத்தில் எங்கேயும் இல்லாத இருவாட்சி பறவை இருக்கக்கூடிய மேகமலை, எங்களுடைய மலையில நாட்டு மாடு மேயக்கூடாதுன்னு சொன்னீங்க சார். 85-90 காலகட்டத்துல 1.5 லட்சம் மாடு மேகமலையில மேய்ஞ்சிச்சு சார். 1.5 லட்சம். எந்த நோய் வந்துச்சு? வனப்பகுதியில நோய் வந்ததுக்கான ரெக்கார்டு வச்சிருக்க ஃபாரஸ்ட் சொல்லுங்க. சின்ன சுருளில கரண்ட் எடுத்து கயத்தாருக்கு வருது கரண்ட், அந்த ஹை வோல்டேஜ் எங்க வழியா வருது? மேகமலை வழியா வருது சார். அந்த அந்த வயருக்கு தாழ பறந்து என்ன செஞ்சு 2 யானை செத்து வச்சு. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? இந்த வனத்துறை அதிகாரிகள் எங்க போனீங்க? 2 யானை சாகும் அளவிற்கு அந்த வயர் மேகமலையில கீழே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. யானை செத்து போச்சு இல்ல? உங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லையா அரசாங்கம்? நீங்க கவனமா தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க தப்பான அறிக்கைகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வனத்துறைக்கு உயர் அதிகாரியாக வந்து விட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் தான் காட்டுக்கான எல்லைச்சாங்க. நீ வராத, நீ வராத. நாங்க என்ன கேட்கிறோம், அதே மேகமலையில எக்கோ டூரிசத்தை உருவாக்குவதற்கு முன்னாள் டிஎஃப்ஓ சொர்ணப்பன் அங்க இட புரோக்கர் அவர் தான். அந்த சொர்ணப்பன் தான் புரோக்கர். அவர் என்ன செய்யறாரு, 100 ஏக்கரை எஸ்எம்ஆர் ஒரு கம்பெனிக்கு வாங்கி கொடுத்து எக்கோ டூரிசம் அமைப்பதற்கு செட் அடிச்சது யாரு? மேகமலையில இந்த வனத்துறை உடந்து விட அந்த வேலை நடந்துச்சு. ஒரு எக்கோ டூரிசத்தை நீ எப்படி அனுமதிக்கலாம் ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ள? மாடு மேயக்கூடாதுன்னு சொல்ற, நீ எக்கோ டூரிசத்தை எப்படி அனுமதிச்ச?
சார் இப்ப அரசாங்கம் மாடு மேய விடுறாங்களா இல்லையா? சார் மாடு மேல போகல சார், போகல, மேல போகல போகல இல்ல. ஆனா மாடை விடாம மத்தது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடக்கு. மேல இது சார் டாஸ்மாக் இருக்கு சார் மேகமலையில, போதுமா? மேகமலையில ஹைவே விசில டாஸ்மாக் திறந்தாச்சு, போதுமா சார்? முழுக்க டைகர் ரிசர்வ் பாத்துக்கோங்க. ஒரு ஒரு திருவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள டாஸ்மாக் கடை இருக்கு. சரி, இதுக்கு மேல அங்க என்ன தேவைப்படுது? அங்க குடிக்கிறவன் பாட்டில என்ன செய்வான்? காருக்குள்ள போட்டு கீழே கொண்டு வருவானா? சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகள்லாம் என்ன செஞ்சு பிரச்சனை வந்தவொடனே மூடி விவசாய பண்ணைன்னு போட்டாங்க. அங்க குடிக்கிறவன் இன்னைக்கு நடக்கு, எல்லா ரிசார்ட்டும் இன்னைக்கு செயல்பாட்டுல இருக்கு. குடிக்கிறவன் என்ன செய்வான்? பாட்டில பத்திரமா பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துருவான். என்ன பண்ணுவான்? வனத்துக்குள்ளதான் வீசுவான், வனத்துக்குள்ளதான் வீசுவான். எத்தனை விலங்குகள் அதனால் பாதிக்கப்படும். அதை பேசுறதுக்கு யார் இருக்காங்களா இங்க இந்த வனத்துறையில? ஓகே 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 ஓகே. அதனால இது இந்த வனத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் நாட்டு மாட்டு இனத்தை ஒழித்து விட்டு ஒட்டுமொத்தமாக 1970 சொன்னாங்க பாத்தீங்களா, வெண்மை புரட்சி. புரியன் பெரிய போர்டு, வெண்மை புரட்சி. எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பிராய்லர் கோழியா இருக்கு சார் எங்க வீடுகள்ல. ஓகே 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 பேசலாம் சார். ஓகே பென்னி குயிக் சார், வணக்கம். வணக்கம். டைம் நம்ம கொஞ்சம் முடிய போது, ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லலாம் ப்ளீஸ். இந்த சட்டத்தை அரசாங்கம் ரிவியூல உள்ள சேர்த்து உடனடியாக இந்த மேய்ச்சல் தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை என்ன செய்யணும்? நீதிமன்றத்தின் மூலமாக அதை சரி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏனென்று கேட்டால், இப்போ மேகமலை, வெள்ளிமலை இந்த ரேஞ்சுக்கு கீழே அந்த மலையில போய் மாடுகள் எல்லாம் என்ன செய்யுது? பெரிய அளவுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும். ஓகே. அந்த உணவு தட்டுப்பாடு, குடிநீர் தட்டுப்பாடு இது ரொம்ப கடுமையாக இருக்கு. ஆக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? மேகமலையில இந்த நாட்டு மாட்டு இனங்களை மேய்வதற்கு உண்டான தடையை நீக்குவதற்கு அரசு களத்திற்கு வர வேண்டும். அதான் எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக தாழ்மையான வேண்டுகோள். கூடுதலாக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சியுடைய இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி.